ஆஹா கல்யாணம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம மகா குளிச்சுட்டு வந்து நம்ம சூர்யா பக்கத்துல நின்னு செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்க. சூர்யா தூங்கிக்கிட்டு இருக்கும்பொழுது. ஸோ அப்ப தலையில இருக்கிற ஈரம்லாம் அந்த இடத்துல விழுவுது. நம்ம சூர்யா எந்திரிச்சு நடக்கும்போது அந்த ஈரத்துல கால் வச்சு நேரா போயிட்டு நம்ம மகா மேல விழுந்து மகாவ கட்டி பிடிச்சிடுறாங்க. நம்ம மகா இருந்துக்கிட்டு, "என்னங்க நீங்க இப்படி பண்றீங்க? நைட் என்னடான்னா நீங்க பாட்டுக்கு எனக்கு முத்தம் குடுக்குறீங்க. இப்ப என்னடான்னா கட்டி பிடிக்கிறீங்க. எங்க குடும்பத்துல யாராச்சும் ஒண்ணு குடுத்தாங்கன்னா, அத உடனே திருப்பி குடுத்துருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மகா வேணும்னே நம்ம சூர்யாவுக்கு முத்தம் குடுக்க போறாங்க. ஸோ ஆக மொத்தத்துல ஒரு ரொமான்ஸ் காட்சிகள். அந்த நேரம் பார்த்து எங்க தான் இருந்தாங்களோ, நம்ம சூர்யாவோட சித்தி அந்த இடத்துக்கு வந்து அத பார்த்துடுறாங்க. ஸோ எப்ப பார்த்தாலும் இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்றத நம்ம சூர்யாவோட சித்தி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க சித்ரா தேவியும், கௌதமும் சேர்ந்து டாக்டருக்கு ஃபோன் பண்ணி, "ஐஸ்வர்யாவுக்கு நீங்க குடுத்த மாத்திரையால ஒண்ணுமே ஆகல." அப்படின்னு சொல்லி டாக்டர பிடிச்சு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த டாக்டர் இருந்துகிட்டு, "நீங்க என்ன சொல்றீங்க? நான் குடுத்த மாத்திரைய கரெக்ட்டா குடுத்துருக்கணும். வேற மாத்திரைய குடுக்கலல்ல. அப்படி இல்ல அப்படின்னா அந்த பொண்ணு வந்து உண்மையாலுமே கர்ப்பமே இல்லாம இருந்திருக்கணும்." அப்படின்னு சொல்றாங்க. "நீங்க எதுக்கும் அந்த ரிப்போர்ட் எடுத்து எனக்கு அனுப்புங்க." அப்படின்னு சொல்லிடுறாங்க டாக்டர். உடனே சித்ரா தேவியும் அங்க போயிட்டு ரிப்போர்ட் எடுக்கலாம்னு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மக ஐஸ்வர்யா பார்த்து, "உன் ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருக்கு. போய் மாத்திக்கிட்டு வா." அப்படின்னு சொன்னதுனால, நம்ம ஐஸ்வர்யாவும் ரூமுக்கு வராங்க. இங்க சித்ரா தேவி வந்து பார்த்தீங்கன்னா, கபோர்ட பெரட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறத வந்து ஐஸ்வர்யா பார்த்துட்டு, "என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, "இல்ல, இல்ல. நான் வந்து இந்த பிரேஸ்லெட் எடுக்கிறதுக்காக தான் வந்தேன்." அப்படின்னு சொல்லி ஒரு பிரேஸ்லெட்ட எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஓடிட்டாங்க. இப்ப ஐஸ்வர்யாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. "ஓஹோ! இவங்க நம்ம ரிப்போர்ட்ட தேடிக்கிட்டு இருக்காங்களாட்டுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அந்த ரிப்போர்ட்ட எடுத்து கிழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே அழிச்சர்றாங்க ரிப்போர்ட் ஃபுல்லாவே. இதுக்கப்புறம் ரிப்போர்ட்ட பார்க்கவே முடியாது இல்லையா? ஸோ இப்ப என்ன நடக்குது இதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யாவுக்கு வந்து நம்ம சூர்யாவோட அம்மா ராஜலட்சுமி வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. ஆல்ரெடி மகா ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து இதுதான் ஃபங்ஷனுக்கு போட்டுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப ராஜலட்சுமி வேறயா ஒரு ட்ரெஸ் எடுத்து குடுத்துட்டு, "இதுதான் நீ போட்டுக்கணும்னு" சொல்றாங்க. இந்த இடத்துலயும் நம்ம சூர்யா தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. ஸோ நம்ம சூர்யா என்ன பண்ணுவாப்புல, வழக்கம் போல அம்மா குடுத்த ட்ரெஸ்ஸ தான் போட்டுக்கிறாங்க. நம்ம மகா வந்து பார்த்தீங்கன்னா, "என்னங்க வேற ட்ரெஸ்ஸ போட்டிருக்கீங்க?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்னலாம் நடக்க போகுதுன்னு.